இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த இரண்டுமே ஒரே வீக்குக்குள்ளே வருது. வெசாக் வீக்குன்னு அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அதே காலகட்டத்துக்குள்ளே நம்முடைய ஹஜ்ஜு பெருநாளும் வருகிறது. அறுத்தல் என்கிற ஒரு விவகாரம் வரும்போது அது இனங்களுக்கு மத்தியில் ஒரு முருகல் நிலையை தோற்றுவித்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் தொடர்ந்து நிலவி வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். நாடளாவிய ரீதியில் சகல மதுபான சாலைகள், இறைச்சி கடை, மிருகங்களை அறுக்கும் இடங்கள், அதாவது கொள்களம் என்று பிராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க, இறைச்சி விற்பனை செய்கின்ற சிறப்பங்காடி உட்பட அனைத்து இடங்களையும் மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிய தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருந்தாங்க. பிறகு கெசட்டை பார்த்தா கெசட்டில் வெசக்வார பிரகடனம் மட்டும்தான் இருக்கிறது, வேற எதுவுமே இல்லை. அதனால நம்ம அதை ரிவோக் பண்ணிடுவோம்னு சொல்லி ரிட்டன் பின்னாடியே வந்துட்டாங்க, அதை ரத்து பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு அச்சமான சூழல் இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது செய்யப்பட வேண்டியது என்னன்னா, இந்த வெளியாகி இருக்கக்கூடிய கெசட் திருத்தப்பட வேண்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த வீடியோவினூடாக ஒரு சில தெளிவுகளை நாம் பெற இருக்கிறோம். அது என்ன விவகாரம்னா, நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய நாட்டில் எதிர்வருகிற மே மாதம் வெசக் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. அதே நேரம் சேம் டைம் நம்முடைய ஹஜ்ஜு பெருநாள் தினமும் அந்த மாதத்தில் தான் வர இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். பிறை அடிப்படையில் மே மாதம் 28ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி நம்ம இலங்கையில் பெருநாள் கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே வாரம் மே மாதம் 27ஆம் தேதியில இருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் வெசக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய விவகாரம் என்னன்னு சொன்னால், இந்த ரெண்டு பண்டிகைகளுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இருக்கிறது, இரண்டு சமூகங்களுக்குரியதாக இருக்கிறது. ஒன்று வெசக் பண்டிகை பௌத்த பெருங்குடி மக்கள் கொண்டாடக்கூடிய, அவர்கள் ஒரு வாரம் அந்த பண்டிகைக்குரிய நாட்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஹஜ் பெருநாளுடைய காலகட்டம் 28 அல்லது 29 வரலாம், இஸ்லாமிய பெருமக்களுடைய பண்டிகை தினமாக இருக்கிறது. இந்த ரெண்டு நாட்களையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஹஜ் பெருநாளை பொறுத்தவரையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் அதில் நம்ம அமைச்சிருப்போம்ங்கிறது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக ஆடு மாடு ஒட்டகங்களை உலகளாவிய அளவில் இஸ்லாமியர்கள் பலி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்கிறது. அதனுடைய இறைச்சிகளை நம்ம ஏழைகளுக்குத்தான் பங்கு வைப்போம். அது அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்ட புரிந்து கொண்ட ஒரு பேருண்மையாக இருக்கிறது. ஆடு மாடு அல்லது ஒட்டகங்களுடைய இறைச்சிகளை நம்ம கடவுள் சாப்பிட்டுருவாரு அல்லது கடவுளுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம்ங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு கிடையாது. கடவுள் சொல்லி இருக்கிறார், இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது, எனவே நாங்கள் அது ஏழை எளியவர்களுக்கு பங்கு வைக்க வேண்டும். இதே நேரத்தில் வெசக் பண்டிகையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதற்கு நேர் முரணானதாக இருக்கும். வெசக்குடைய தினத்தில் பௌத்த பெருங்குடி மக்கள் அவர்கள் ஆடு மாடு உள்ளிட்ட எதையுமே அறுக்கக்கூடாது என்பது அவர்களுடைய மத சாஷ்டாங்க சட்டத்திட்டமாக இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த இரண்டுமே ஒரே வீக்குக்குள்ளே வருது. வெசக் வீக்குன்னு அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அதே காலகட்டத்துக்குள்ள நம்முடைய ஹஜ்ஜு பெருநாளும் வருகிறது. பொதுவாக இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெசக் வீக் வரவேண்டிய காலகட்டமாக யதார்த்தமாக அது இருக்கல. ஆனால் மே மாதத்தில் 2 போயா தினங்கள் வரக்கூடிய காரணத்தினால மகா சங்க நாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு விடுத்த கோரிக்கைக்கு இணங்க வெசக் வாரத்தை மே மாதம் 27 முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் என்று சொல்லி மாற்றம் பெற்றிருக்கிறது. அதற்குரிய அறிவிப்பை கெசட் அறிவிப்பையும் கவர்மெண்ட் விடுத்திருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலை என்னன்னு கேட்டா, இந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜு பெருநாளுக்கான குர்பானி கடமைகளை எப்படி நிறைவேற்றுவது என்பதுதான். இந்த இடத்துல நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா, அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அரசு ஆணை கெசட் வர்த்தமானி அறிவிப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வர்த்தமானி அறிவிப்பு அரசு ஆணை அல்லது கெசட் எந்த விதமான மாடறுப்பு சட்டத்தை பற்றி பேசக்கூடிய விதமாக எந்த கருத்துக்களும் அதிலே விடுக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெசாக் வாரத்தை நாங்கள் மே 27 இருந்து ஜூன் 2 வரைக்கும் பிரகடனப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வெசாக் வாரம் ஏன் அப்படி பிரகடனப்படுத்தப்படுகிறது என்கிற தரவு மட்டும்தான் ஆங்கிலத்தில், சிங்களத்தில், தமிழில் 3 மொழிகளில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கெசட்ல இருக்குது. அதில் இந்த காலகட்டத்தில் மாடு அறுக்கலாமா அறுக்கக்கூடாதா என்பது விதமான எந்த கருத்துக்களும் வெளியிடப்படவில்லை. இதே நேரத்தில் பொதுவாக நம்முடைய நாட்டு
நாட்டினுடைய அட்டு பிரகாரம் சட்டப்பிரகாரம் இந்த போயா தினங்கள்ல விற்பனைக்காக ஆடு மாடுகள் அறுக்கக்கூடாது. தெளிவாக இருக்கிறது. விற்பனை செய்யும் நிமித்தமாக யாரும் ஆடு மாடுகளை அறுக்கக்கூடாது. இந்த ஹஜ் பெருநாளுடைய ஆடு மாடு அறுக்கிற விவகாரத்தை பொறுத்தவரை நம்ம விற்கிறதுக்காக யாருமே குர்பானியை கொண்டு போய் இறைச்சிக்கரில் போட்டு விற்கிறதும் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு வியாபாரம் பண்ணுறதும் கிடையாது. ஆனாலும் அறுத்தல் என்கிற ஒரு விவகாரம் வரும்போது அது இனங்களுக்கு மத்தியில் ஒரு முருகல் நிலையை தோற்றுவித்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் தொடர்ந்து நிலவி வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். அப்படியானால் இதில் நம்ம என்ன அடுத்ததாக பண்றதுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நேற்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அரசாங்கத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டுகளை வெளியிடக்கூடிய அரச ஊடக பேச்சாளர், அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்த கேள்வியை அரசாங்கத்திடத்தில் முன் வச்சிருந்தாரு. சேம் டேட்ல இந்த பிரச்சனையோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னும் போது, நாங்கள் எந்த பிரச்சனையும் வராம இது சுமூகமாக நடக்கும் விதமாக மகாசங்க நாயக்கர்களோடு நாங்கள் இதை பேசுகிறோம், பேசி அது தொடர்பான ஒரு நல்ல சுமூகமான முடிவை எடுப்போம் அப்படிங்கிற விதமாக அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதில் மகாசங்க நாயக்கர்களோடு பேசுகிறோம் என்று தான் சொன்னார், தவிர முஸ்லிம் தலைவர்களோடு பேசுகிறோம் என்கிற எந்த விவரத்தையும் அவர் சொல்லலை. சில நேரங்களில் நாங்கள் அவங்களோட பேசி முடிச்சுக்கலாம் என்று கூட அவங்க நினைக்கலாம். அது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கன்ஃப்ளிக்டான விவகாரமே என்னன்னு கேட்டால், இந்த காலகட்டத்தில் ஆடு மாடு அறுக்க முடியுமா முடியாதா? ஏன்னா கெசட் அறிவிப்பில் எந்த விதமான தெளிவூட்டலும் இல்லை. ஆனால் இந்த கெசட்டை அடிப்படையாக கொண்டு உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சு அல்லது அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அலுவலகங்கள், குறிப்பாக உள்ளூராட்சி சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் மாடு அறுப்பதற்கான அல்லது ஆடு அறுப்பதற்கான அனுமதியை எப்படி கொடுக்க போகின்றன என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. உதாரணமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த 24ஆம் தேதி உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகம் சார்பாக, மட்டக்களப்பு அலுவலகம் சார்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த வர்த்தமானி அறிவிப்பை பார்த்து அவர்கள் வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட், அதில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், 2026 மே 27ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை வெசக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதால் நாடளாவிய ரீதியில் சகல மதுபான சாலைகள், இறைச்சி கடை, மிருகங்களை அறுக்கும் இடங்கள், அதாவது கொள்களம் என்று பிராக்கெட்ல போட்டிருக்கிறாங்க, இறைச்சி விற்பனை செய்கின்ற சிறப்பங்காடி உட்பட அனைத்து இடங்களையும் மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிய தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அபிஷியலாக அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நிறைய சர்க்குலேட் ஆகி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து மற்றவர்களும் இப்படி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லாம இல்லை. இந்த நேரத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமாக உரிய அதிகாரிகளை நேரடியாக நானே தொடர்பு கொண்டு, உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது, இது நீங்க வெளியிட்டது தானான்னும் போது, ஆமா நாங்க வெளியிட்டது, பட் பை மிஸ்டேக்காக வெளியிட்டது, நாங்க அதை திருத்தி இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க முன்னால் திரையில் பார்க்க முடியும். அவர்கள் புதிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குதுன்னு கேட்டா, ஸ்டேட் வெசாக் ஃபெஸ்டிவல் ஃபார் புத்திஸ்ட் எரா என்று சொல்லி நம்பர் போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு மேற்படி விடயம் தொடர்பாக தங்களுக்கு அனுப்பப்பட்ட எமது சம இலக்க 24/4/2026 திகதிய கடிதம் இத்தால் ரத்து செய்யப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்டை ரத்து பண்றோம், அது அபிஷியல் கிடையாது, அன்அபிஷியல் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் அவர்களின் 1/2 வெசாக் 2026 என்கிற இலக்க 2026/4/17 திகதிய 3/2026 இலக்க சுற்றுநிரூபத்தை பின்பற்றி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுற்றுநிரூபம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே கவர்மெண்ட் ஒரு கெசட் போட்டுக்கிறாங்களா இல்லையா, அந்த கெசட் நம்பரை போட்டு அந்த கெசட்ல இருக்கிற மாதிரி செயல்படுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அந்த கெசட்ல எதுவுமே இல்லை. அந்த கெசட்ல வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்படுகிறது என்று மட்டும் தான் இருக்குது. அந்த கெசட் படி செயல்படுங்க என்று சொல்லி திரும்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகம் மட்டக்களப்பு சார்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கிறாங்க. இங்க அவங்க போட்ட ஸ்டேட்மெண்ட் விவகாரம் கிடையாது. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போடுறாங்க, அதை ரத்து பண்ணிட்டு திரும்ப போடுறாங்க. இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா, அந்த கெசட் அடிப்படையில் தான் மட்டக்களப்பு அலுவலகமே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை போடுறாங்க. பிறகு கெசட்டை பார்த்தா கெசட்ல வெசக் வார பிரகடனம் மட்டும் தான் இருக்கிறது, வேற எதுவுமே இல்லை. அதனால நம்ம அதை ரிவோக் பண்ணிடுவோம்னு சொல்லி ரிட்டன் பின்னாடியே வந்துட்டாங்க, அதை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ
இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஆடு மாடுகளை அறுப்பதற்காக உள்ளூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி சபைகள்கிட்ட போய் அனுமதி எடுக்கணும். இந்த அனுமதியை இந்த சபைகள் எப்படி தரப்போகிறது? இதற்கான சேக்குலர் என்ன வெளியிடப்பட்டிருக்கிறது அல்லது எப்பொழுது வெளியிட போகிறார்கள்? இதுவரைக்கும் சேக்குலர் வரல, இனிமே தான் வெளியிடணும். வெளியிடாமலும் இருக்கிறார்கள். ஹஜ் பெருநாளை நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஆடு மாடுகளுக்கான தேவை இருக்கிறது, அதை வாங்கணும், அதற்கான ஏற்பாடுகளை பண்ணணும், அறுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணணும், அதை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு வருவதற்கான பெர்மிட்டுகளை எடுக்கணும், மொத்தமாக அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவங்க அதற்கான பெர்மிட்டுகளை எடுக்கணும். இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இதற்குள் இருக்கிறது. ஆனால் கெசட் மூடலாக இருக்கிறது. அதற்கான சேக்குலர் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. ஒவ்வொரு பகுதிகளிலும் என்ன செய்ய போகிறார்கள் என்கிற கேள்விகள் இருக்கிறது. நான் அறிந்த வகை கொழும்பு மாநகர சபையில் இது தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சாதகமான முடிவு வரும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வெளியே வரல. அதனால கண்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மத்திய மாகாணம் என்பது இந்த வெசாக்கோடு ரொம்ப சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கிறது. அதே போன்று அனுராதபுரம், புலனறுவு மாவட்டங்களும் அப்படி இருக்கிறதுனால இந்த இடங்கள்லையும் இதற்கான அனுமதியை பெறுவது என்பது ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டமாக அல்லது சிக்கலான ஒரு நிலையை தோற்றுவிக்கும் என்று அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அச்சப்படுகிறார்கள். இப்படி ஒரு அச்சமான சூழல் இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதற்கு இரண்டு விதமான தீர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது செய்யப்பட வேண்டியது என்னன்னா, இந்த வெளியாகி இருக்கக்கூடிய கெசட் திருத்தப்பட வேண்டும். வெசக் வாரம் என்று மூடலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்துக்குள் தான் ஹஜ் பெருநாள் தினமும் வருகிறது. அந்த காலகட்டத்தில் ஆடு மாடுகளை அறுப்பதற்கான அனுமதியை உள்ளூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி சபைகள் மூலமாக எப்படி பெற்றுக்கொள்வது, அதற்கான வாய்ப்பு என்ன என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் தெளிவூட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த கெசட் அப்படியே இருக்கு. அதற்கு விளக்கமாக ஒரு சேக்குலர் சுற்று நிரூபம் ஒன்று வெளியிடப்பட வேண்டும். இந்த வாரம் வெசக் வாரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய இந்த பண்டிகை வர்றதுனால இப்படி செயல்பட வேண்டும் என்கிற ஒரு சுற்று நிரூபம் வரணும். இந்த ரெண்டுமே இல்லை. கெசட் மாத்திரம் தான் வந்திருக்கு. அதுவும் மூடலாக வெசக் வாரத்தை மாத்திரம் பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படியான ஒரு நிலை இருப்பது தான் இங்க இருக்கக்கூடிய மிக பெரும் சங்கடமான நிலையாக இருக்கிறதுனால இஸ்லாமிய ஆன்மீக தலைமைகள், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா உள்ளிட்டவர்கள், அதே போன்று அரசியல் தலைமைகள், கட்சிகளுடைய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் கால தாமதம் இல்லாமல் இது தொடர்பாக அரசாங்கத்தோடு பேசி இதற்கான ஒரு முடிவெடுப்பதற்கான காலகட்டமாக இதை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த விவகாரத்தில் மேலதிகமாக நம்ம ஒன்று என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இவ்வளவு ஒரு படுபயங்கரமான ஒரு சூழல் இருக்கிறது. நம்ம ஆடு மாடு அறுக்க முடியுமா என்கிற கேள்வி எழும்புகிற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கிறது. அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய எம்பிக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? புத்தளம் எம்பி ஃபைசல், இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கம்பளையில் இருக்கக்கூடிய ஃபஸ்மின் ஆஜியாருடைய நிலை என்ன? அக்குரனில் இருக்கக்கூடிய ரியாஸ் ஃபாரூக் அவர்களுடைய நிலை என்ன? குருநாகலையில் இருக்கக்கூடிய அஸ்லம் எம்பியினுடைய நிலை என்ன? அல்லது அர்க்கம் எம்பியினுடைய நிலை என்ன? அல்லது முனீர் முதஃபர் பிரதி அமைச்சருடைய நிலை என்ன? பிரதி சபாநாயகர் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இதில் அடுத்த கட்டம் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா இருந்தவன் பூரா ஒழுங்கா ஒர்க் பண்ணலங்கிறதுனால தான் அவங்கள தூக்கி வீசிவிட்டு உங்களுக்கு அனுரை அலைக்குள்ள உங்களுக்கான வாக்குகள் தரப்பட்டு உங்களை பாராளுமன்றம் அனுப்பி வச்சிருக்குது. ஆனா எந்த ஒரு முஸ்லிம்களுடைய பிரச்சனை வந்தாலும் உங்களை காணும். நஜ்ஜாசி அளவுக்கு அனுரையை புகழ்வதற்கு ஆளுங்கட்சி எம்பிக்கள் தயாராக இருக்கிறார்கள், அல்லது அவர்களுடைய புகழ் மாலை பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டு என்ன, இதற்கான என்ன தீர்வுகளை கண்டிருக்கிறீர்கள்? நான் ஒரு அறிவிப்பு கண்டேன். பிரதி அமைச்சர் முனீர் முதஃபர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று, இந்த காலகட்டம் பௌத்த பெருங்குடி மக்களுடைய மனோநிலையையும் அவர்களுடைய மத நிலைப்பாடுகளையும் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய குர்பான் கடமைகளை நிறைவேற்றுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்கிறாரு. இது அவர் ஒரு பிரதி அமைச்சராக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. இங்க நாங்க உங்க கருத்தை கேட்கல, கவர்மெண்ட்டுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கேட்கிறோம். கவர்மெண்ட்டுடைய கெசட் இப்படி இருக்குது, அதற்கு மாற்று கெசட் தரப்போறீங்களா இல்லையா? இல்லை என்று சொல்லி சொன்னா அதற்கு மாற்று விளக்கம் அபிஷியலாக ஒரு அரசாணையாக வரப்போகிறதா இல்லையா? முனீர் முலஃபர் சொல்லி இருக்கிறார் போய் உள்ளூராட்சி மன்றத்தில் கேட்ட அனுமதியை தந்துருவானா? மாநகர சபையில் அனுமதி தந்துருவானா? இதை விட பெரிய பெரிய அமைச்சர் சொன்னாலே அவங்க தர மாட்டாங்க. கெசட் நோட்டிபிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. எனவே அந்த மக்களுடைய மனோநிலையை கருத்தில் கொண்டு செயல்படுவோமாக என்று சொல்வதால் இங்கு எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. உடனடியாக ஜனாதிபதி உள்ளிட்டவர்களோடு நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கக்கூடிய கருத்து பிரகாரம் பேசி மகாசங்க நாயக்க தேரர்களோடும் பேசி இதற்கான முடிவு எட்டப்பட வேண்டும். இது ஒரு செக்டராக புரிஞ்சுக்கிறீங்க. இன்னொரு பகுதி இருக்குது என்னன்னு கேட்டா, வெசக் தினத்தை பொறுத்தவரையில் வெசக் வாரம் என்பது மே மாதம் 27ஆம் தேதியில இருந்து ஜூன் மாதம்
22ஆம் தேதி வரைக்கும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய ஹஜ் பெருநாள் 28 அல்லது 29ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்கிறது. வெசக் தினம் என்பது 30, 31 தான் அவங்க கொண்டாடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். வெசக் தினம் என்று 2 நாட்கள் இருக்கிறது, 30, 31. வெசக் வாரம் என்றொன்று தனியாக இருக்கிறது. இதை நம்ம கரெக்டாக புரிந்து கொண்டால் ஓரளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளை செய்ய முடியும். என்னன்னு கேட்டா, இந்த பெருநாள் 28ஆம் தேதி வந்துருச்சு என்று சொன்னால் நமக்கு 28, 29 ஆகிய 2 நாட்கள் எந்த சங்கடமும் இல்லாமல் ஆடு மாடு அறுக்க முடியும். ஏன்னா 30, 31 தான் வெசக் போயா தினமாக இருக்கிறது. அந்த தினத்தில் ஆடு மாடு அறுக்கக்கூடாது, அதுவும் விற்பனைக்காகத்தான் அறுக்கக்கூடாது. ஓகே, அறுக்கவே கூடாதுன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த தினத்தில் அறுக்கக்கூடாது. அப்போ நம்ம 28 அறுக்க முடியும், 29 அறுக்க முடியும். இந்த மாதிரி 2 நாட்கள் இருக்கிறது. இன்கேஸ் 29ஆம் தேதி பெருநாள் வந்து விட்டது என்று சொன்னால் 29 மட்டும்தான் அறுக்க முடியுமாகும். மற்ற நாட்களில் அறுக்கும் போது போயா டேட்டில் வியாபாரத்துக்கு தானே அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வாதம் வைக்கும் போது, இல்லை நாங்கள் அறுக்க விட மாட்டோம், அது அப்படி இப்படின்னு சொல்லி யாராவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் குர்பானுடைய கடமைகளே மொத்தமாக பாலாய் போய்விடும். எனவே முதல் கட்டமாக நம்முடைய ஆன்மீக தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் இதற்கான தீர்வுகளை பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு கால் இன்கேஸ் அப்படி தீர்வு பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் இந்த அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டி வரும். எனவே இந்த 2வது ஸ்டெப்புக்கு போக முன்னாடியே அரசியல் தலைவர்களாக பாராளுமன்றத்துக்கு உங்களை அனுப்பி வைப்பதெல்லாம் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு தான். எனவே ஜனாதிபதியோடு இது தொடர்பாக பேசுங்கள். இதை தாண்டி நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஏற்கனவே நம்ம நாட்டுக்குள்ள இந்த ஈஸ்டர் அட்டாக் தொடர்பான விசாரணைகள் மும்முரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பார்வையில் ரொம்ப சூப்பராக அதனுடைய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை நம்ம பார்க்க முடியும். எதிர்பாராத கைதுகள் நடந்திருக்கிறது, விசாரணைகள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த அரசாங்கத்தில் என்கிற நம்பிக்கைகள் பிறந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த விசாரணையை குழப்பும் விதமாக ரொம்ப பெரிய காரியங்களை எல்லாம் ஆற்றக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சாரப்பாம்புட உடம்புல மண்ணெண்ணெயை ஊற்றி விட்டா எப்படி சொரியுதுன்னு சொல்லிக்கிட்டு ஊர் பூரா கத்திக்கிட்டு தெரியுமோ, அது மாதிரி கொஞ்சம் பேர் களமிறங்கி இந்த விசாரணையை குழப்பி அடிக்கும் விதமாக பல காரியங்களை ஆற்றுவதை நம்ம பார்த்திருக்கிற காட்சிகள் தொடர்ந்து நடந்து இருக்கிறது. எனவே ஈஸ்டர் அட்டாக்கினுடைய தீர்வு காணும் பயணம் என்றொன்று அரசுக்கு நேர்த்தியாக போய்கொண்டிருக்கும் போது அதை பங்கம் விளைவிக்கும் விதமாக இந்த காலகட்டத்தை சில பேர் பயன்படுத்திக் கொள்வார்களோ என்கிற அச்சமும் இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே இல்லாமல் இல்லை. எனவே ஹஜ் பெருநாள் கொண்டாடவும் வேணும். அதுல நம்ம ஆடு மாடு அறுப்பதால் எங்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்க முடியும் என்று இடம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இனவாதிகளுக்கு அது வாய்ப்பாக போய்விடவும் கூடாது. ஏன்னா என்ன நடக்குதுங்கிறது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், ஆடு மாடு அறுக்கிறதுக்கு நம்ம தலைவர்கள் பேச முன்னாடி ஞானசார தேரர் வந்து அடிச்சு பிடிச்சி வந்து முன்னாடியே வந்து பேசுறாரு, கொடுக்க வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும். திடீர் பாசம் உங்களுக்கு ஏன் எங்க மேல என்று சொல்லி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்ப இதுவெல்லாம் சந்தேகம், உங்க பாசத்திலே எங்களுக்கு பெரிய சந்தேகம் உருவாகுது. எனவேதான் தயவு செய்து அரசியல் கட்சி தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் இது தொடர்பான முடிவுகளை எட்டுங்கள். உடனடியாக கெசட் தொடர்பான முடிவுகளை எடுங்கள், அல்லது ஒரு சுற்று நிரூபத்தை வெளியிடுங்கள், அல்லது எப்படி செயலாற்ற வேண்டும் என்கிற அறிவிப்புகளை உடனடியாக வெளியிடுங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.